வேற எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு அந்த சாதி முறை இந்த இந்தியாவில் இருக்கு. அது சாதிங்கிறது கூட ஏதோ பக்கத்துல கூட்டா இருந்தா கூட பரவாயில்ல, கீழ் சாதி மேல் சாதின்னு ஒரு தொழிலை வச்சா, இப்ப நான் ஒரு டிரைவரா இருக்கேன்னு சொன்னா என்ன யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. அதே நான் ஒரு முடி வெட்டுறேன்னு சொன்னா உடனே நீ அந்த ஜாதியா அப்படின்னு அந்த தொழில் செய்யறவங்களை கேவலப்படுத்துறாங்க. ஒரு தொழிலை வச்சு இழிவுபடுத்துற தன்மை இதுல இருக்கிறதுனால தான் நான் முதல்ல இந்த சிலைக்கு பயன்படுத்தின பையங்க எல்லாம் யார் யாரும் இந்த மக்களால கீழ் சாதின்னு சொல்லப்படுறாங்களோ அவங்களை இன்னைக்கு இதுல கொண்டாந்து விட்டு அவங்க பேரங்காலத்துல அந்த சாதி ஓரளவுக்கு ஒழியும்னு நான் நம்புறேன். எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க சிலை செய்யறோம் அப்படின்னு அந்த பையன் சொன்னா அது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். தமிழ்நாட்டில் ஏராளமான கோயில்களில் இவரது தலித் மாணவர்கள் செய்த சிலைகள் தான் கடவுள்களாக வீற்றிருக்கின்றன. கும்பகோணம் பக்கத்துல கோர்ட்டுக்கு பக்கத்துல ஒரு ஐயப்பன் கோயில் இருக்கு. அந்த ஐயப்பன் சிலை செஞ்ச பையங்க தலித்து பையங்க தான். காஞ்சிபுரம் மடத்துக்கு சங்கராச்சாரியார் மடத்துக்கு மகாமேருன்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அது நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே அந்த தாழ்த்தப்பட்ட பையங்க பண்ணாங்க. 100கணக்கா பண்ணி கொடுத்துருக்கோம். 17 வயதில் வீட்டை விட்டு வெளியேறி அதன் பிறகு 42 ஆண்டுகளாக சிற்பங்கள் செய்யும் ராஜனுக்கு கடவுள் பக்தி துளியுமில்லை, அது தேவையுமில்லை என்கிறார். எந்த கடையில போய் கேட்டாலும் பிள்ளையார முருகனை எடை போட்டு தான் விற்பாங்களே தவிர ஒன்னும் பக்தியில யாரும் இது வரைக்கும் பிள்ளையார் கேட்டது கிடையாது. 40 கிலோ பிள்ளையார் கொடு, 30 கிலோ பிள்ளையார் கொடுன்னு கேட்பாங்களே தவிர சக்தி உள்ள பிள்ளையார் கேட்டா கண்டிப்பா என்கிட்ட இல்லைன்னு. கடவுள் உற்பத்தி மையம் என்ற பெயரில் சுவாமி மலையில் சிற்ப